ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த மே மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிளானட்டரி பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க, என்னென்ன பயிற்சிகள் இந்த மாசம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மீனத்துல இருக்காங்க. மேஷத்துல சூரியனும் புதனும், சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான். புத்த ஆதித்ய யோகம் அப்படின்றது ஒரு விதமா ஆக்டிவேட் ஆகுது. ரெண்டாம் பாவம், அதாவது ரிஷபத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு ரெண்டாம் பாவம், ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. மிதுனத்துல குரு இருக்காரு, சிம்மத்துல கேது இருக்காரு, கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகு இருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா பிளானட்டரி பொசிஷன். சரி, அதுக்கப்புறம் என்னென்ன பயிற்சிகள் நடக்குது அப்படின்னா, மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. மே மாதம் 14ஆம் தேதி சூரியனும் புதனும் இணைஞ்சி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல பயிற்சி ஆகுறாங்க. ரிஷபத்துக்கு சஞ்சாரம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அதே மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துல இருந்து மாறி மிதுனத்துல குருவோட இணைஞ்சு ஒரு விதமான தனலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவும் சுக்கிரனும் இணையறது லட்சுமி யோகம், தனலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில பாவத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இம்பாக்ட், நல்ல இம்பாக்ட் இருக்கும். ஒரு சில பாவத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது சாலிடா இருக்கும். ஆக இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து மிதுனத்துல, இது எந்த பாவத்துல இருந்தாலும் இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது ஒரு விதமான தனலட்சுமி யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆயிடும். ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது, ஒரு சிலருக்கு 100 ரூபாய் அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு 10 ரூபாய் அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு 50 ரூபாய் அதிர்ஷ்டம், ஆக மொத்தம் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். சரி, இப்ப பிளானட்டரி பொசிஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு, அதே மாதிரி பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லிட்டு, ஆக இந்த மே மாத பலனை நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு சொல்ல போறோம். முற்பகுதி அப்ராக்சிமேட்லி மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன். மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து மே மாசம் கடைசி வரைக்கும் அந்த பலன்கள் கொஞ்சம் மாற்றம் அப்படின்றது வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா தான் நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் முழுசும் தெரியும். அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துல நீங்க உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்றதும் சொல்றோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, விஷயம் 2ஆம் பாவத்துல ராகு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. ரொம்ப நாளா கஷ்டம் இருந்துச்சு. இப்ப அந்த கஷ்டம் அப்படின்றது மாறிடுச்சு. எக்கனாமிக்கலி குடும்பத்துல பாத்தீங்கன்னா காசு நடமாட்டம் நல்லா இருக்குங்க. பொதுவா காசு நடமாட்டம் நல்லா இருக்கு அப்படின்னாலே நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் தானா புசுரா வந்துருங்க. ஆக காசு நடமாட்டம் நல்லா இருக்கு. ஆனா குடும்பத்துல பெருசா அந்யோன்யம் இல்லைங்க. அது இல்லாட்டி பரவாயில்ல, ஏதோ காசாவது இருக்குதே, திருப்தியா இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு. பெரிய லெவல்ல பேசுவீங்க. பொதுவா மகரம் அப்படி பெரிய லெவல்ல தன்னைத்தானே உயர்த்தி பேசுறது அப்படின்றதுலாம் செய்ய மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல ராகு இருக்கிறதுனால நாங்க பாத்தீங்கன்னா எங்களால அது முடியும், எங்களால இது முடியும், வானத்தையே வில்லா வளைச்சிடும் அப்படின்லாம் பேசுவோம். பேசுறதுல கவனம் அப்படின்றது தேவை. அதுக்கப்புறம் 3ஆம் பாவத்துல சனி சகாய சனியா இருக்காரு. 7 நாட்டு சனியில சனி வச்சு செஞ்சாரு. உங்க ராசிக்கு அதிபன் அவனே பாத்தீங்கன்னா உங்களை பெரிய லெவல்ல ரோஸ் பண்ணா, டார்கெட் பண்ணா கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் இழந்தீங்க. நிம்மதி இழந்தீங்க, சொத்தை இழந்தீங்க, காசு பணத்தை இழந்தீங்க, குடும்பத்தை இழந்தீங்க, அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. உயிர் மட்டும் தாங்க மிச்சம், உயிர் மட்டும் தாங்க சொச்சம் அப்படின்ற நிலைமையில தான் பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் இருக்கீங்க. இப்ப சனியே உங்களுக்கு சகாய சனியா இருக்கா. எல்லா விதத்திலையும் சகாயம், ஹெல்ப் அப்படின்றது சனி பகவான் செய்ய போறா. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஏத்த மாதிரி சனி சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்ற பட்சத்துல பாக்கி 8 கோள்களை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி பாருங்க, தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு அப்படிங்கும் போது தேவையில்லாம அடமெண்டா அவங்க கூட ஆர்குமெண்ட், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா டீல் பண்ணுங்க. நான் உங்களோட இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஒரு முயற்சி அப்படின்றது எடுப்பீங்க. அதுல தடைகள் தாமதங்கள் இருக்கு அப்படின்னாலும் அந்த முயற்சியை சக்சஸ் நோக்கி கொண்டு போயிடுவீங்க. இது பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானத்துல சுகதாயார் ஸ்தானத்துல சூரியனும் புதனும். அப்ப உங்களோட கம்ஃபர்டான வாழ்க்கைக்கு உங்களோட முயற்சியும், உங்களோட புத்திசாலித்தனமும், உங்களோட ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் செயல்பாடுகளும் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். உங்க இந்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், செயல்பாடுகள், முயற்சிகள்னால கண்டிப்பா கம்ஃபர்ட் அப்படின்றது இந்த மாசம் கிடைக்கும். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கான். குழந்தைங்க சார்ந்து ஒரு மன மகிழ்ச்சி அப்படின்றது உண்டுங்க. இது வரைக்கும் குழந்தைங்களால பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சவங்க, குழந்தைங்கள் கிட்ட இருந்து அந்த பலவிதமான பிரச்சனைகள், குணாதிசயங்கள், ஆர்கியூ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அடமெண்டான பிஹேவியர் எல்லாம் மாறி ஏதோ ஒரு அளவுக்கு நம்மளுக்கு திருப்திகரமா இருக்கும்.
இது வரைக்கும் குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்றவங்களுக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிராப்தம் அப்படின்றது கூடி வருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல குரு, ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு, குரு ரோக குருவா இருக்காரு. கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டாரு. சாலிடா கொடுப்பாரு, கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. 8ல கேத்து, 8ல கேத்து என்ன பண்ணுவான், 7 நாட்டு சனியும் போது ஒரு தேவையில்லாத உறவு உங்ககிட்ட கிளிங் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும், இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி. இந்த வேதாளம் எப்படி விக்ரமாதித்தன் முதுகுல வந்து தொங்கிக்கும், தொங்கிட்டு நான் ஒரு புதிர் சொல்றேன், அதுக்கு விடைய சொல்லு, நீ விடை சரியா சொல்லணும், உன் தலை சுக்கல் நூறா வெடிச்சிடணும். விக்ரமாதித்தன் புத்திசாலி இல்லையா, காளியனோட வரம் பெற்றவன், சாக்ஷாத் காளியனோட கருணையினால அவனுக்கு எல்லா ஞானமும் உண்டு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லிடுவான். பதில் சொல்லிட்ட பின்னாடி திருப்பி போய் அது முருங்க மரத்துல தொங்கும். அந்த மாதிரி உங்க மேல தேவையில்லாத ஒரு உறவு பேர்டன் தொங்கிட்டு இருக்கு, அது உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். விலகிடுச்சு அப்படின்னா அம்மா சாமி நல்லது அப்படின்னு காலில் விழுந்து அமைச்சிடுங்க. திருப்பி தேவையில்லாம அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஆக உறவு விலகுது அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு விலகிடுங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சொத்துலாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பராமரிப்பு அப்படின்றது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்ப பிற்பகுதியில பாக்குறோம் அப்படின் போது செவ்வாய் 4ஆம் பாவம். அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம், உங்களோட ஆரோக்கியத்திலயும் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி 5ஆம் பாவத்துல சூரியனும் புதனும். குழந்தைங்க நல்லபடியா படிப்பாங்க. குழந்தைங்க படிப்புக்காக நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வியாபாரம் பண்ணி குழந்தைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கு, அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு, யூஜி சீட் வாங்குறதுக்கு, இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சொத்தை வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அது நல்லது. படிப்புக்காக நம்ம எவ்வளவு நாளும் செலவு பண்ணலாம் இல்லைங்களா? நல்லதுதான், கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி 6ஆம் பாவத்துல உங்களுக்கு வந்து சுக்ரன், ருணரோக சத்ருஸ்தானத்துல குருவும் சுக்ரனும் இணைவு. இந்த தனலட்சுமி யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப இந்த குருவும் சுக்ரனும் இணைவு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்றோம் அப்படின்னா, நம்ம நிறைய கடன் வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, தனிநபர் கடன்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல இருக்க உறுப்பினர்கள், நம்ம குடும்பத்துல இருக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், இவங்களோட ஒரு சப்போர்ட்னால அந்த தனிநபர் கடனை அடைக்கிறதுக்கான பிராப்தம், இல்லைன்னா பேங்க்ல ஒரு லோன் வாங்கி கடனை அடைக்கிறதுக்கான பிராப்தம், ஆக மொத்தம் கடன் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழறதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா. கவனமா இருக்கிறது, ஆரோக்கியத்துல இருங்க. ஒரு பேர்டன், ஒரு தேவையில்லாத உறவு இருக்கு, அது விலக போது, அதை விலகட்டுனா விலகட்டும்னு விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுமா. சரிம்மா, வழிபாடு அப்படின்னு அங்க என்னம்மா பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. நீங்க வந்து மகரத்துல பிறந்திருக்கீங்க. உங்க ராசி அதிபன் சனி பகவான். சனிக்கு யார் கடவுள்? சனிக்கு எம்பெருமான் ஈசன் தான் கடவுள், அகில லோக ஐயன் தான் கடவுள். ஆக நீங்க என்ன வழிபாடு பண்ணணும், ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா சிவ வழிபாடு. சிவனை நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ, எங்களுக்கு மனசே இல்லைம்மா, நாங்களே ரொம்ப நொந்து போயிட்டோம், 7 நாட்டு சனியில முழுசும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாழ்க்கையை வெறுத்துட்டோம் அப்படின்னாலும் எங்களுக்கு சிவனை வழிபாடு பண்ண தோணலம்மா, தோணவே இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா, நீங்க சிவன் கோயிலுக்கு போங்க. போயிட்டு அங்க அமைதியா உட்காருறீங்க. அமைதியா உட்கார கூட மனசு லைக்ல, மனசு கோயில போய் உட்காரணும், உட்கார சொன்னா உட்கார்ற, ஆனா சாமி கும்பிடணும்னு சொல்லாதீங்க, என்னால முடியல, நான் சாமி கும்பிடணும்னே சொல்லலம்மா, அங்க போய் சும்மா உட்காருங்கம்மா. சும்மா உட்காருறீங்க அப்படின்னாலே நிறைய நல்லது உங்களுக்கு நடந்துருமா. இல்லம்மா எங்களால போக முடியாது, அட்லீஸ்ட் பிரதோஷ காலகட்டத்துல போய் சும்மா சிவன் கோயில்ல உட்காருங்க. சும்மா சிவன் கோயில்ல உட்காந்து அங்க என்ன நடக்குது ஜஸ்ட் வேடிக்கை பாருங்க போதும். வேடிக்கை பாருங்க, வேண்டாம் வேண்டாம், வேடிக்கை பார்த்தாலே வாழ்க்கை மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய நல்லது இனிமேல் பட்டு உங்க வாழ்க்கையில ஏறு முகம்தாம்மா. மகரம் மேன்மையை நோக்கி. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்க குடும்பத்துல தீராத பிரச்சனை இருக்குமா, எப்ப தீரும்னே தெரியல, எப்ப தீரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட தொல்லை தாங்க முடியல, ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து எழுதிட்டு வராங்க, இதெல்லாம் மாறுமா அப்படின்றது எங்க பிள்ளைங்க ஜாதகத்தை பார்த்து எங்களுக்கு எப்ப மாறும் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோமா அப்படின்னாலும், எப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுவோம், எப்ப எங்க கடன் எல்லாம் ஓயும், எப்ப எங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து விமோச்சனம் கிடைக்கும், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பம்னா இருக்குதானமா செய்து. அந்த மாதிரி உங்க குடும்பத்திலயும் சில வகையான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா எப்படிமா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், உங்க சுய ஜாதகம் தான் அது பெர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை பார்த்து பக்காவா அனலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.